சண்டே ஆஃப்டர்நூனுங்க. ஆக்சுவலாக நேத்து காலையில ஈவெண்ட் போயிட்டு வந்தேன். போயிட்டு வந்ததுலேருந்து கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாஃப் டே ரெஸ்ட் எடுக்கலான்றதுனால ஒரு 3:00 ரெஸ்ட்டாகவே போயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ரொம்ப போராக இருந்துச்சு. சரி என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்புறம் கடையில் கொஞ்சம் நிறைய க்ளீனிங் ஒர்க் இருந்துச்சு. சரி அதை போய் ஸ்டார்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஒரு 3:30 மணிக்கு டீயை போட்டு குடிச்சிட்டு, ஏன்னா நம்ம எப்பவுமே டீ குடித்தா தான் நான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பேன். டீ போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மேலே கிளம்பிட்டேன். மேலே பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ஆல்ரெடி கொஞ்சம் எல்லாத்தையும் க்ளீனாக தான் வச்சுட்ருப்பாங்க. இருந்தாலுமே அவங்களுக்கு வந்தாக்க பேக்கிங் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் இதில் இருக்குது அதில் அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன் ஆகிடும் கொஞ்சம். அப்படி தான் இருக்கும் கொஞ்சம் பொருளெல்லாம் பார்த்திங்கன்னா. சரி அது கொஞ்சம் க்ளீன் பண்ணி நம்ம அப்பப்போ வச்சோம்னா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்குன்றனால தான் அட்லீஸ்ட் மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் நான் மேலே போயிட்டு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுவேன் நான். இப்போ பார்த்திங்கன்னா அந்த டஸ்ட்டெல்லாம் ஆகிட்ருக்கும் இல்லையா, ஃபஸ்ட்டு அது க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக மொத்தத்தையும் டஸ்ட்டெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணியாச்சு. அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத் தான் யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ரொம்பவே சீரியஸாக சொல்கிறேன். இப்போ வீட்டில் எந்த க்ளீனிங் ஒர்க் இருந்தாலும் சரிங்க, அந்த கிளாத் வச்சு தான் க்ளீன் பண்ணுறேன். அவ்வளோ சூப்பராக இருக்குது. டஸ்ட்டுமே அந்த குட்டி குட்டி பார்ட்டிகல்ஸ் கூட ரொம்ப க்ளீனாக போயிடுது. ஸோ அதனால் மைக்ரோ ஃபைபர் கிளாத் வேணும்னா கூட நீங்கள் நான் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ நெட் கிளாத்லாம் பார்த்திங்கன்னா நிறைய அந்த லைட் கலர்ஸ் எல்லாமே காலி ஆகிட்டுருக்குங்க. நிறைய இந்த டார்க் கலர்ஸ் தான் இருக்குது. சரி அது என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இப்போது அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஆரஞ்செல்லாம் நான் தெரியாமல் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க. ஆக்சுவலாக அது நிறைய ஆரஞ்சு இருக்குது, டார்க்கு வயலட் கலர் இருக்குது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த க்ரீன்லாம் கூட போயிடுது. ஆனால் அந்த எல்லோ, ஆரஞ்சு, இந்த டார்க் வயலட்டு தான் கொஞ்சம் மூவ் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதுதான் கொஞ்சம் பார்க்கணும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாக் போடணுன்னாக்கா இது போகுமா ஏன்னா சில கஸ்டமர் ரொம்ப ரேர் கஸ்டமர் தான் கேட்பாங்க இந்த மாதிரி டார்க் கலர்ஸ் எல்லாம். மேக்ஸிமம் நிறைய கஸ்டமர் கேட்குறதே பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ, பிங்க்கு, லைட்டு இந்த வயலட் கலரு, அப்புறம் ஒயிட்டு, ஐவரி எனக்கு ஃபஸ்ட்டு போகாமே இருந்துச்சுங்க. இப்போ எல்லோரும் பார்த்திங்கன்னா மேம் ஐவரி கலர், ஐவரி கலர், ஐவரி கலர் அதே தான் கேட்குறீங்க. இப்போ எல்லா கஸ்டமர்ஸும் அதே கேட்குறதுனால எவ்வளோ ஸ்டாக் போட்டாலும் காலி ஆகிடுதுங்க இப்போ. அப்புறம் 10 இன்ச்சு 12 இன்ச்சு பிளேட்லாம் இப்போ ஆஃபரும் போயிட்டுருக்குது. ஆக்சுவலாக நிறைய இப்போது இந்த ஆடி மாதம் வந்த உடனே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆஃபர் வரும் உங்களுக்கு. என்னுடைய பேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய ஆஃபர் இப்போ போயிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம பண்ணுறோன்னாக்கா அந்த பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் இருக்கும். இப்போ கூட பாருங்கள், இந்த பேஜ் டெலீட் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக இன்ஸ்டாகிராமே டெலீட் பண்ணிட்டாங்க. என்னடா பண்ணுறது, பிஸ்னஸ் அப்படியே நின்றுடுமான்ற மாதிரி தான் யோசித்தேன். பட் யூடியூப்னால் கொஞ்சம் எனக்கு போயிட்டுருக்குது. அதே மாதிரி நிறைய கஸ்டமர் என்னுடைய நம்பர் சேவ் பண்ணி வச்சுருப்பாங்க போல். அதனால் பழைய கஸ்டமரு மேம் நம்பர் நான் இப்போ தான் 1 வீக் பிஃபோர் எடுத்து வச்சுருந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய கால் பண்ணுறீங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் அந்த பேஜ் இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லாதனால கண்டிப்பாக நம்மளுடைய இது பிஸ்னஸ் போயிடுச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இன்கமே இல்லை, எப்படா நம்ம கமிட்மெண்ட்லாம் முடிக்க போகிறோன்ற மாதிரி நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். நிஜமாகவே கொஞ்சம் ஒரு 1 வீக் நான் ரொம்பவே டல்லாக தான் இருந்தேன் நான். அதுக்கப்புறம் தான், ஏன்னா எஃபியும் அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷனும் வந்துடுச்சு, எஃபியும் டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஆனால் இதுக்கு உண்டான கரெக்ட் ரீசன் இதுவெல்லாம் அவங்க சொல்லவே இல்லைங்க. ஏதோ கம்யூனிட்டி கைட்லைன்ஸ் ஃபாலோ பண்ணலான்னு மட்டும்தான் சொல்கிறாங்களே தவிர நாங்கள் என்ன ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்ஷன் பண்ணாங்கனாக்கா நம்ம நெக்ஸ்ட் இப்போ வேறு எதாவது பேஜ் ஆர்டர் வைக்கும்போது நம்ம அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் போட்டது விலாகு வித் பிஸ்னஸ் இது தான் போட்டிருந்தோம். ஒரு ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து போடக்கூடாதானோன்னு தெரியல. நான் அப்படி தான் மைண்டில் இப்படி தான் நினச்சிட்ருக்கேன். ஆனால் வேறு ஒருத்தர்கிட்ட விசாரித்தப்போ அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை மேம் அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, ஒரு வீடியோ ஒரு பேஜுனாக்கா நீங்கள் உங்கள் இஷ்டம், உங்களுக்கு எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க சொன்னது. டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. அவங்க சொன்ன விஷயம் அதுதான் சொல்லியிருந்தாங்க. அவ்வளோதாங்க. என் பேஜ் இப்போ ரெக்வயர் பண்ணவே முடியல, முடிஞ்சிச்சு. ஆனால் பரவாயில்ல, ஏதோ கடவுள் புண்ணியத்தில் இப்போ பிஸ்னஸ் முன்ன மாதிரி நிறைய போகலைனாலும் போகுது. எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு என்னால் பேலன்ஸ் பண்ண முடியுது. என்னுடைய கமிட்மெண்ட்டை யார்கிட்டையும் எதிர்பார்க்காத அளவுக்கு என்னுடைய கமிட்மெண்ட் போயிட்டு இருக்குதுங்க. இப்போ ஒரு பேக்கில் பார்த்திங்கன்னா ப்ரூச்சஸ் ஏறக்குறைய ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிருக்குங்க. அடியில் நான் பையும் சேர்த்து ஆர்டர் பண்ணியிருக்கேன். யாருமே கவனிக்கல, எடுத்துன்னு போய் உள்ளே வச்சுட்ருக்கோம் அழகாக. நேற்று அது க்ளீன் பண்ணும்போது தான் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேக்ஸ் வருது. ஆக்சுவலாக இந்த பேக் இல்லைன்னு சொல்லிட்டு திருப்பி ஆர்டர் பண்ணி நாங்கள் சேல் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பேக் அதில் இருந்துச்சு. நேற்று அது எல்லாத்தையும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணும்போது தான் நம்ம சிலதெல்லாம் வச்சுட்ருப்போம் இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால தான் மந்த்லி ஒன்ஸ்னாச்சும் நான் இந்த மாதிரி க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடுறது.
கடையாக இருந்தாலுமே இது நான் வந்து ஒரு ப்ராப்பராக வந்து பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்துட்டு இந்த வரலட்சுமி நோம்புக்கெல்லாம் வந்துட்டு மனை பார்க்குறீங்கன்னா, போன வருஷம்லாம் பயங்கர சேலுங்க மணல்லாம். அதான் இந்த வருஷம் இந்த பேஜ் இல்லாதனால கொஞ்சம் சேல் எனக்கு கம்மியாக தான் இருக்குது. மனை வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம பேஜில் வந்து மனை எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி மனைங்கள்லாம் வேணும்னாக்கா நான் இந்த வீடியோ முடித்த உடனே கடைசியில் வந்துட்டு நான் நம்பர் வந்து கொடுக்குறேங்க. அந்த நம்பருக்கு நீங்கள் கால் ஆர் மெசேஜ் பண்ணி மனையினுடைய சைஸ் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டுக்கலாம். இப்போ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வந்து நிறைய அவைலபிளாக வந்திருக்கிறதுனால அதையுமே இப்போ நிறைய பேர் வந்து வாங்குறீங்க. ஸோ ஃப்ரிட்ஜ் மேக்னெட் வேணும்னாலும் நாம் வந்துட்டு நீங்கள் வந்து நம்ம பேஜில் வந்து ஆர்டர் பண்ணிங்க. அதே மாதிரி வரலட்சுமி நோம்புக்கோ இல்லை ரிட்டர்ன் கிஃப்ட்டுக்கோ எது வேணுனாலும் நீங்கள் வந்துட்டு மேம் எனக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஸ்டமைஸ் வந்து கேட்டிங்கனாலும் நான் வந்து கஸ்டமைஸாக கூட வந்து பண்ணி கொடுக்குறேன். நிறைய பேர் வந்து இப்போ வரையிலும் கால் பண்ணிகிட்டே தான் இருக்கிறீங்க, மேம் இந்த பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், என்ன ஏதுன்ற மாதிரி. ஆக்சுவலாக பிஸ்னஸ் நீங்கள் பண்ணணுன்னாக்கா நீங்கள் அதை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிஸ்னஸ் உள்ளே வந்து கண்டிப்பாக வந்து இறங்குங்க. அதை பற்றி தெரியாமல் எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, அது உள்ளே இறங்காதுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு வேஸ்ட்டாக போயிடும் உங்களுக்கு. அதனால் வந்துட்டு வேலையாட்களை மட்டும் நம்பி மட்டும் ஒரு பிஸ்னஸை வந்து நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னும் போது அவங்க டக்குன்னு நின்றுடுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து கஷ்டமாயிடும். உங்கள் பிஸ்னஸ் வந்து ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அதை பற்றி 100% தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பிஸ்னஸ் எடுத்து பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு கண்டிப்பாக வந்துட்டு சக்ஸஸ் வந்துட்டு வருங்க. நேற்று ஈவெண்ட் போயிட்டு இருந்துச்சிங்களா, அந்த பிளேட் வந்து அவங்க ரெண்ட்டுக்கு தான் கேட்டிருந்தாங்க. ஸோ வந்தவுடனே அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதையும் கொஞ்சம் மறுபடியும் ரீபேக் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா மறுபடியும் நான் யார் ரெண்ட்டு கேட்டாலும் இது கம்மிங் பேக் வந்து நான் கொடுக்குறதுக்காக அது க்ளீன் பண்ணி தான் கரெக்டாக வந்து வச்சுருவோம். நீங்கள் குடியாத்தம் அதை சுற்றி எந்த வில்லேஜு இல்லை ஆம்பூர் இந்த பேரணாம்பட்டு அந்த மாதிரி எங்கே இருந்தாலும் பரவாயில்லைங்க. உங்களுக்கு ரெண்ட்டு வேணும்னாக்கா இங்கே வந்து கொடுக்குறோம். ரெண்ட் பேஸ்லேயும் வந்துட்டு நீங்கள் வந்து பிளேட்ஸ் வந்து வாங்கின்னு போகலாம். மேக்ஸிமம் பாருங்கள் எல்லா வேலையும் வந்துட்டு முடிச்சாச்சு. இது முடிக்குங்காட்டி டைம் வந்து பார்த்திங்கன்னா 6:30 ஆகிடுச்சிங்க. கடை வந்து இப்போ க்ளீனாக ஆகிடுச்சிங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் கடைசியில் வந்துட்டு நம்பர் வந்து கொடுக்குறேன். நீங்கள் கால் ஆர் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம்.